உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான சைட் டிஷ் வீடியோ தான். அதாவது நீங்கள் சாதத்துக்கு தொட்டோ சாப்பிட்லாம், சாதத்தில் மிக்ஸ் பண்ணியே சாப்பிட்லாம். சூப்பரான ஒரு புதினா துவையல் எப்படி அரைக்கலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. எனக்கு வேறு கோவில்லாம் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது. நாங்கள் வேண்டியதை செய்கிறதுக்காக சமயபுரம் போயிருந்தோம். அப்படியே திருச்சியில் இருக்க எல்லா சமயம் பார்த்துலாம், ஏன் மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு வந்தாச்சு. ஸ்ரீரங்கநாதர், உச்சி பிள்ளையார் கோவில், அப்புறம் ஒரே ஒரு வெக்காளியம்மன் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு லாங் வீடியோ கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோக்கு கீழே வரும். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 3 குழிக்கண்டு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு உளுந்து பருப்பு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 துண்டு பூண்டு, ஒரு 4-5 துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு நான் வந்து இன்றைக்கி ஒரு நல்லா 2 கட்டு அளவுக்கு புதினா கட்டு எடுத்தாங்க. இங்கே 2 கட்டு ரொம்ப பெருசாக கிடைக்கல, ஒரு மீடியம் சைஸில் கிடச்சிது எனக்கு. அது என்ன பண்ணிட்டேன், நல்லா க்ளீன் பண்ணி அழகாக இலையெல்லாம் கிள்ளி எடுத்துகிட்டு நல்லா ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணி மணல்லாம் இல்லாத அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். தண்ணியெல்லாம் இருத்த பிறகு இப்போ நம்ம வதக்கியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பூண்டு இஞ்சி அதிலேயே பார்த்தீங்கன்னா அந்த புதினாவையும் போட்டுருங்க. பச்சை மிளகா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாங்க. நான் வந்து காஞ்ச மிளகா தான் போட்டேன். ரொம்ப ஹீட் ஆகி விட்டுற போது சொல்லிட்டு, ஏன்னா புதினா உங்களுக்கு ரொம்ப சூடு தாங்க உடம்புக்கு. பச்சை மிளகா வேறு ஆட் பண்ணால் இன்னும் ஹீட் ஆகிடும். அதனால தான் இது கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான புளியும் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்சியில் காஞ்ச மிளகாவும் உளுந்தும் நல்லா அரைச்சிக்கோங்க. வறுத்து நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. ஓரளவுக்கு அரைச்ச பிறகு இந்த பக்கம் நம்ம வதக்கி வச்சிருக்க புதினா இஞ்சி பூண்டு கூடவே புளியும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. நிறைய தண்ணி விட தேவையில்லை. நீங்கள் புதினா வதக்குறதுலேயே கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி இருக்கும், அது போதும். அது பத்தலை அப்படின்னாக்கா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து காஞ்ச மிளகா வேணாம், பச்சை மிளகா தான் வேணும் அப்படின்னாக்கா பச்சை மிளகாவையும் நீங்கள் 2ஆக வெட்டி போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூவிட்டு நல்லா மிக்ஸில் அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான புதினா துவையல் தயாராகிடும். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாளிச்சு கூட எடுத்துக்கலாம். நான் தாளிச்சு தாங்க எடுத்தேன். கடுகு சீரகம் போட்டு பெருங்காயம் போட்டு கொஞ்சமாக ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சு எடுத்துட்டேன். சுட சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட சொல்ல அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக பிடிக்காதவங்க கூட இந்த புதினா சாதத்தை எடுத்து சாப்பிடுவாங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு புதினா துவையல் ரொம்ப தெரியாது. என்ன ஃபாலோ பண்ணி என்னோடய வீடியோஸை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.